ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அக்கா, இப்ப அதுவா முக்கியம்? ஒருத்தன் ஃப்ராட் பண்ணி நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்கான். ஓ பகையாளியான அந்த கிழவியோட பேர் என்ன சொல்லிட்டு இருக்க? நீ என்னடா குறுக்க என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்க? ராஜாதான் அவங்க பேரன்னா, அப்ப கோயில்ல பேரன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்ல, அவன் யாரு? அக்கா, அவன் ஒரு டம்மி பீஸ். சும்மா நம்ம எல்லாரையும் அலப்பற பண்ணிட்டு இருந்தான். அவன் கண்டிப்பா ராஜா ஏற்பாடு பண்ண ஆளாதான் இருப்பான். அவன் அவங்களோட பேரனே இல்ல, ராஜா தான் ஒரிஜினல் பேரன். என்னங்க, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? நம்ம மாப்பிள்ள ராஜா உங்க தங்கச்சியோட பையனா? இல்லம்மா, சந்திரா பொய் சொல்றா. அவ ஏன் இப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் என் தங்கச்சி பையன் இல்ல. அக்கா, மாமாவும் பொய் சொல்றாரு. அநேகமா இவரும் கூட்டு கலவாணியா இருப்பாருன்னா எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படி இல்லன்னா இவரையே அவன் ஏமாத்திருக்கணும். இங்க பாருக்கா, நான் சொல்றதா உண்மை, என்ன நம்புக்கா. இந்த விஷயத்துல உன்னை நம்ப முடியல சந்திரா. ஏன்னா உனக்கு ராஜா மேல ஏற்கனவே நிறைய கோவம் இருக்கு. இது ஒண்ணும் முதல் தடவை கிடையாது. ஆரம்பத்துல நீ ராஜா மேல பல தடவை குற்றம் சொல்லிருக்க. ஒவ்வொரு முறையும் நீ தப்பாதான் சொல்லிருக்க. ராஜாவா உனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ அந்த செங்கல் சோழ மேனேஜரை வேலையை விட்டு தூக்குனதுனால உன் கோவம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ராஜாவை பத்தி இப்படி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கு, அப்படித்தானே? ஆமாத்த, கரெக்டா சொன்னீங்க. அதேதான் காரணம். சின்னத்தைக்கும் சகலைக்கும் ஏற்கனவே பிரச்சனை. அதோட நீங்க வேற ரீசெண்டா தொழில் சார்ந்த எல்லா பொறுப்பையும் சகல கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா? அதுல இவங்க பவர் டோட்டலா டம்மி ஆயிடுச்சு. இப்ப அந்த பவர் எல்லாம் ராஜா கிட்ட போயிடுச்சு. இப்படி ஏதாவது தேவையில்லாத ஒரு பொய்ய சொல்லி அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா எல்லாமே சின்னத்துக்கு ஃபேவர் ஆயிடும். அந்த நோக்கத்துல தான் பேசுறாங்கன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் தேவையில்லாம நம்பாதீங்க, நமக்கு தான் டைம் வேஸ்ட். ஏய், பெரிய இவ மாதிரி கருத்து சொல்லிட்டு இருக்க? வாய் மூடு. நான் என் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ கொஞ்ச நேரம். அக்கா, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டல. உன்னை நேர்ல கூட்டிட்டு போய் நம்ப வைக்கிறேன். தயவு செஞ்சு என் கூட சென்னைக்கு வா. அங்க உனக்கு எல்லா உண்மையும் நான் புரிய வைக்கிறேன். ஆஹா, போனா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே. நான் சொல்றது தப்பா இருந்தா என்ன நீ அங்கேயே செருப்பாலடி நான் வாங்கிக்கிறேன். என்னடி பேசுற? இல்லக்கா, நான் ஒரு முக்கியமான உண்மையை சொல்றேன். ஆனா அதை நீ சட்டையே பண்ணாம இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்?